அண்மைச் செய்தி. காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் சொந்த காரில் ஏறிச் சென்றார். ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நேற்று அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சிறுவன் கடத்தல் வழக்குல ஏடிஜிபி அதிகாரியான ஜெயராம் நேற்று உயர்நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில இன்று விசாரணை முடிந்து அவர் காவல் நிலையத்தில் இருந்து அவருடைய சொந்த வாகனத்தில் புறப்பட்டு வீட்டிற்கு புறப்பட்டு விட்டார். இதனால் இந்த வழக்கில் இருந்து பிணையில் அவர் காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரா, எதன் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற முழுமையான விளக்கத்தை இன்னும் காவல்துறை கொடுக்கவில்லை. அதே வேளையில இவரிடம் தொடர்ந்து நேற்று இரவிலிருந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. ஏற்கனவே அவர் தரப்பு விளக்கத்தை இவர் கொடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது இவருடைய கார் இந்த விவகாரத்தில் சிக்கியிருக்கிறது என்று குற்றச்சாட்டு வந்த போதே தன்னுடைய காரை தனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கோயிலுக்கு எடுத்துச் செல்வதாக கூறி கொண்டு சென்றதாகவும், ஆனால் அந்த காரினை இது போன்ற தவறான காரியத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தனக்கு தெரியவில்லை என்று அவர் ஏற்கனவே விளக்கம் அளித்ததாகவும், இதே பதிலைத்தான் காவல்துறையிடம் அவர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில அரசு வாகனத்தை அவர் இது போன்று வெளிநபர்களுக்கு கொடுத்ததன் காரணமாகத்தான் சஸ்பெண்ட் நடவடிக்கை அவர் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுல அவர் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு புகார் எழுந்த நிலையில் தான் அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கையும் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் நேற்று தெரிவித்திருந்த நிலையில அவரை கைது செய்துதான் அழைத்து வந்தார்கள். ஆனால் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. அவ்வப்போது அவரிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணை, அவர் சொல்லக்கூடிய தகவல்களை உயரதிகாரிகளிடம் விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்து அது குறித்த ஆலோசனையும் மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் அவரை விசாரணைக்கு உட்படுத்தி 24 மணி நேரத்தை கடந்து விட்டது. 24 மணி நேரத்தை கடந்து விட்டால் ஒருவரை கைது செய்யும் பொழுது அவரை ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும். ஆனால் இவரை கைது செய்த பிறகு 24 மணி நேரத்தை கடந்து விட்டது. நேற்று மாலை 5 மணிக்கு கைது செய்தார்கள். தற்பொழுது 5 மணியை கடந்திருந்த நிலையில அவரை நீதிமன்ற காவலுக்கு அதுவரை உட்படுத்தவில்லை. அதற்கு பிறகுதான் இந்த சூழல்ல தான் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி காவல் நிலையத்திற்கு வந்தார். திருவாலாங்காடு காவல் நிலையத்திற்கு அவர் வந்திருந்தார். தொடர்ந்து அவர் இது குறித்து விசாரணை நடத்திய அதிகாரிகளிடம் 2 டிஎஸ்பிகளிடமும் தொடர்ந்து இது குறித்த விவரங்களை அவர் கேட்டார். என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து விசாரிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்ன தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள், குறிப்பாக இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் என்ன பதில் அதற்கு கொடுத்திருக்கிறார், அவர் மீதான குற்றச்சாட்டை அதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரா அல்லது மறுத்திருக்கிறாரா, அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கிறதா என அந்த அறிக்கை அவரிடம் இன்று வாக்குமூலம் பெற்ற விவரங்களை வைத்துதான் முடிவெடுக்கப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவர் திடீரென விசாரணை முடிந்து காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். அவருடைய சகோதரர் வந்திருந்தார். நேற்றைய தினம் அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினால் அவர் கொண்டு செல்வதற்கான சில உடைமைகள் எல்லாமே காவல்துறையினுடைய வாகனத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த உடைமைகளையும் தற்பொழுது அவருடைய சொந்த வாகனத்தில் கொண்டு சென்றார்கள். அவருடைய தம்பி மற்றும் குடும்பத்தினர் அந்த வாகனத்தில ஏறி புறப்பட்டு விட்டார். வேறு எங்கும் அவரை அழைத்து செல்லவில்லை என்று அவருடைய வீட்டிற்கு செல்வதாக விசாரணை முடிந்து ஒரு வீட்டிற்கு செல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டதனால காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டதா, இவர் மீது இந்த கடத்தல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய பட்டியலில் இவர் பெயர் சேர்க்கப்பட்டிருந்ததா போன்ற விவரங்களை எல்லாமே காவல்துறை தான் விளக்க வேண்டும். அது குறித்து அதிகாரப்பூர்வமாக விளக்கவில்லை. நீதிமன்றம் கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில அது குறித்த உத்தரவிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்து அவரிடம் விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் காவல்துறை தரப்பில் இருந்து இது குறித்து கேட்கும் பொழுது விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று காவல்துறை தரப்புல ஒரு சில அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது நீதிமன்றம் இவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும், அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நேற்று தெரிவித்திருந்தாலும் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நகலில் என்ன இருக்கிறது என்பதை சட்ட வல்லுநர்களுக்கு அனுப்பி அதற்கு குறித்து ஆலோசித்து அது குறித்து விசாரணை நடத்தலாம் என்றும், அதே வேளையில அவரிடம் விசாரணை நடத்தி இந்த குற்றச்சாட்டில் அவருக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டிற்கான ஆதாரங்கள் கிடைக்காத பட்சத்துல அவரை விசாரணை முடித்து அனுப்பி வைக்கலாம். ஆனால் அதே வேளையில அவருடைய கார் கொடுக்கப்பட்டது அரசாங்கத்தினுடைய காரை இதற்காக தெரிந்தோ தெரியாமலோ அவர் கொடுத்திருந்தால் அது
தவறு என்ற பட்சத்தில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று ஒரு சில அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆனால் இது அதிகாரப்பூர்வமான காவல்துறை தெரிவிக்கக்கூடிய ஒரு தகவல் இல்லை. ஆனால் இன்றைய தினம் ஒரு 24 மணி நேரம் நேற்றிலிருந்து காவல்துறையினுடைய ஒரு விசாரணை வலயத்தில் இருந்த ஏடிஜிபி அவர் விசாரணை முடிந்து அவர் காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார், அல்லது இந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரா, அல்லது காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரா, அல்லது மீண்டும் இதை ஒரு சம்மன் அனுப்பி இந்த வழக்குக்கு தேவைப்பட்டால் விசாரணை நடத்துவோம் என்ற அடிப்படையில இவர் அந்த நிபந்தனையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரா என்பது குறித்தெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் தான் விளக்க வேண்டும். இது குறித்து இந்த திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி தொடர்ந்து இன்னும் திருவாலாங்காடு காவல் நிலையத்தில் தான் இருக்கிறார். அங்கு ஜெகன்மூர்த்தி இன்னும் தொடர்ந்து விசாரணையில் இருக்கிறார். அவரிடம் ஒரு 9 மணி நேரமாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த விசாரணையினுடைய அறிக்கை அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலங்களையும் குறித்து அவர் ஆய்வு செய்கிறார். அடுத்த கட்டமாக அவர் மீதான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமா, அல்லது அவரையும் விசாரணை நிறைவு செய்து அனுப்புவார்களா, மீண்டும் விசாரணைக்காக சம்மன் அனுப்புவார்களா போன்ற முடிவுகளையும் தான் எஸ்பி மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி விடுவிக்கப்பட்டது தொடர்பாக காவல்துறையிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விளக்கம் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார், இல்ல காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டாரா போன்ற விவரங்களை எல்லாம் தெரிவிப்பார்கள் எனவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.